தற்கால கல்வி முறை. தற்காலத்தில் ஹிருதயத்தை அடியோடு புறக்கணித்துவிட்டு மூளைக்கு மட்டும் சரக்கு ஏற்றி தருகின்ற கல்வி முறை வந்துவிட்டது. சுதந்திரத்திற்கு முன் வெள்ளைக்காரர்கள் நடத்தி வந்த கல்வி திட்டம் நம்முடைய வாழ்க்கை முறையை பாழ்படுத்திவிட்டது. அவர்களுக்கு அடிமை வர்க்கமாகவே ஆக்கும் உத்தேசத்துடன் அவர்கள் அப்படி அது தெரியாமலேயே நம்மை ஆக்குகின்ற, ஏதோ நம்மை முன்னேற்றி விடுகின்ற மாதிரி தந்திரத்துடன் வகுத்து வைக்கப்பட்டிருந்தது அந்த கல்வி முறை. அவர்களின் ஆட்சி முடிந்து ஸ்வராஜ்யம் வந்த பின் அந்த முறை மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம். மாறவும் மாறிற்று. எப்படி என்றால், முன்னைவிட மோசமான கல்வி முறையாக மாறிவிட்டது. கல்வியும் இல்லை, முறையும் இல்லை. மூளைக்காவது சரக்கு ஏற்றுகிறார்களா என்றால் அதுவும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. யோக்கியதாம்சம் என்பதை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஜாதி, பணபலம், மிரட்டல் ஆகியவற்றை வைத்து கல்வி, பட்டம் என்று ஆகிவிட்டது. லஞ்சத்தை லஞ்சம் என்ற அசல் ரூபத்திலும் டொனேஷன் என்கின்ற பெயரிலும் கொடுத்து அட்மிஷன் பெறுவது, போதாக்குறைக்கு ரிசர்வேஷன் என்றெல்லாம் ஏற்பாடுபடுத்தி பார்க்கிற பொழுது நியாயமான கல்வி முறை இப்பொழுது நடக்கின்றதா, நடக்குமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. குரு சிஷ்யர் என்று ஒவ்வொன்றுக்கும் எத்தனையோ யோகியதா அம்சங்களை கொடுத்து ஏற்படுத்தியிருக்கும் தற்பொழுது டீச்சர் ஸ்டூடெண்ட் என்கிற விதத்திற்கும் எங்கேயோ இருக்கின்றது. இப்படி தேசத்தில் வருங்கால பிரஜைகளை நல்லவர்களாக்குவது எந்த ஏற்பாடுமே இல்லாத போது ரொம்பவும் கவலை ஏற்படுகிறது. டில்லியிலும் ஸ்டேட்ஸ்களிலும் எல்லாவற்றிற்கும் திரும்பின பக்கமெல்லாம் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான். இருந்தாலும் வருங்காலத்திற்கே விதை முதலாக இருப்பது கல்விதானே. அதற்கு முன்னுரிமை தந்து அதை சரி பண்ண வேண்டும். அப்படி இல்லாமல் இன்னும் சீர்கொட்டு போக பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கவலையை தருகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.